Hi all, welcome back to DotNet Tamizha. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு நம்ம அப்கிரேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கே வந்துடும். ஸோ எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். விண்டோஸ் 11. ஸோ விண்டோஸ் 11 வந்து விண்டோஸ் 10ஓட சக்ஸஸர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் வந்து உங்களோட பிசியில் இல்லை லேப்டாப்பில் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு ஃப்ரீ அப்கிரேடே தர்றாங்க. அதாவது விண்டோஸ் 11க்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக அப்கிரேட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து தர்றாங்க. ஸோ இந்த விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான ஃப்ரீ அப்கிரேட் தர்றாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரிஜினல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலோ, ஒரிஜினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலோ அவங்களுக்கு வந்து இந்த அப்கிரேடை வந்து ஃப்ரீயாக தந்திருக்கோம் அப்படின்ட்டு மைக்ரோசாஃப்ட் சொல்கிறாங்க. என்னோடய லேப்டாப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து விண்டோஸ் 10 ஹோம் ஒரிஜினல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பில்டினாக வந்து லேப்டாப்போடே வந்தது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எப்போ இந்த லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், அதாவது 2021. ஸோ எனக்கு வந்து இந்த அப்கிரேடுக்கு நான் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் எனக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் எங்கே எனக்கு பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸில் போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி எனக்கு வந்து அப்கிரேட் டு விண்டோஸ் 11 இஸ் ரெடி அண்ட் இட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரியான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கலாம். இது நான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில செக் பண்ணேன். அதாவது எப்படி அப்படின்னா நம்ம வந்து போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு டைலமா இருந்தது எனக்கு. ஸோ அது சம்மந்தமாக நான் சில பாயிண்ட்ஸ் படிக்கும்போது அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறது கிடையாது. இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்துருச்சு. ஆனாலும் வந்து நான் இன்னும் அப்கிரேட் பண்ணலை. ஸோ ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து விண்டோஸ் 11க்கு வந்து உங்களோட மிஷின் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து மைக்ரோசாஃப்டே வந்து ஒரு ஆப் கொடுத்துருந்தாங்க. அதாவது பிசி ஹெல்த் செக் ஆப் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆப்பை வந்து நானும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்பை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் எப்படி எலிஜிபிலிட்டியை பார்க்குறது அப்படிங்கிறத. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அப்படி நீங்கள் பண்ண முடியலை அப்படின்னா உங்களோட மினிமம் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் என்னென்ன தேவைப்படும் விண்டோஸ் 11க்கு அப்படிங்கிறதுக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்து உங்களோட எலிஜிபிலிட்டியை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸை வந்து சில லேப்டாப்ஸ் அல்லது பிசி வந்து மீட் பண்ணாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்களோட பிசியோ லேப்டாப் வந்து 2017க்கு அப்புறம் வந்து தயாரிக்கப்பட்டு இருந்தால் இது வந்து இந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ வந்து பில்டினாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா 2017க்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட லேப்டாப்பையோ பிசியோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து உங்களோட மிஷினில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது ஏன் அப்படின்னா இந்த டிபிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் அண்டு செக்யூர் பூட் அப்படின்ட்டுலாம் சில கான்செப்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஹார்ட்வேரோட ரிலேட்டடானது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து 2017க்கு அப்புறம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து அந்த ஹார்ட்வேர் வந்து அப்போ தான் எக்யூப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட மிஷின் வந்து எலிஜிபிலிட்டி கிடைக்காமல் போகலாம். சரி, எனக்கு இந்த எலிஜிபிலிட்டி வரல. ஸோ இது இல்லாமல் இதை ஓவர் கம் பண்ணி என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னா நான் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு எப்படி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோஸ் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் 11 வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட் மீட் பண்ணாத பிசியோ லேப்டாப்போ வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர்
டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு தான் மைக்ரோசாஃப்ட் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மெயினான முக்கியமான ஒரு செக் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட் வந்து கிடைக்காம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபியூச்சர் அப்டேட் செக்யூரிட்டி அப்டேட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஓஎஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற அப்டேட்டாக இருக்கலாம். ஸோ எந்த அப்டேட்டுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து இதை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன் யூடியூப்பில். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து அவங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ இதே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். விண்டோஸ் 11 நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளைண்டாக போய் நிற்கிறது வந்து ஒரு சீரியஸான டிசாஸ்டராக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா, செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கல அப்படின்னா உங்களோட பிசியோ இல்லை லேப்டாப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து வல்னரபிளாக மாறலாம். ஸோ எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஹேக் பண்ணிடலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு சிவியரான இஷ்யூக்கு வந்து உங்களோட பிசி லேப்டாப் வந்து போகலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த பாயிண்டை வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன். ஸோ ஐயோ இதெல்லாம் பார்க்காம நான் விண்டோஸ் 11 வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் என்னோடய மிஷினில் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு சின்ன சொல்யூஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி 10 நாளைக்குள்ளே ஆகியிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரீவியஸ் ஓஎஸ் வெர்ஷனுக்கு வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கிற முடியும். அது எப்படி அப்படிங்கிறத கீழேயே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மெனுவை சூஸ் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்டார்ட் மெனுவில் செட்டிங்ஸு சிஸ்டம் ரெக்கவரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து கோ பேக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் வெர்ஷன் என்ன நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ, விண்டோஸ் 10 யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அதோட அந்த பர்டிகுலர் வெர்ஷனுக்கு வந்து உங்களோட மிஷின் வந்து ரீஸ்டோர் பண்ணப்படும். ஸோ நீங்கள் விண்டோஸ் 10க்கே வந்து மறுபடியும் சுவிட்ச் ஓவர் ஆகிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஒன்லி வந்து 10 நாளைக்குள்ளே மட்டும்தான் வந்து இது அவைலபிளாக இருக்கும். அதுக்கு மேலே உங்களோட அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 10 நாளை தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரிவர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது விண்டோஸ் 11க்கு வந்து நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டீங்கன்னா நான் இந்த பாயிண்ட்டை பார்த்து தான் வந்து இன்னும் விண்டோஸ் 11ஓட அப்கிரேடை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே பார்க்கலாம், நான் வந்து யூஸ் பண்ணது வந்து விண்டோஸ் 10 ஹோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஓஎஸோட லைஃப் டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து 2025 வரை இருக்குது. அவ்வளோ தூரம், அதாவது 3 வருஷம் லைஃப் டைம் இருக்கிற ஒரு மெச்சூரான ப்ராடக்டை விட்டுட்டு எதுக்காக நம்ம வந்து விண்டோஸ் 11க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு வந்தது. ஸோ அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா விண்டோஸ் 11 வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அதில் சில பக்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் வந்து மெச்சூர் ஆகி வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 3 வருஷ கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்டோஸ் 11 அப்படிங்கிறது வந்து நல்லா மெச்சூரான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரிலையபிலிட்டி வந்து கொஞ்சம் ரிலையபிலிட்டியாக இருந்தாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் இன்க்ரீஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீசனால தான் வந்து நான் வந்து விண்டோஸ் 11 வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிற ஆசைப்பட்றேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வழக்கம் போலவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது யாருக்கு தேவையோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ண மறந்துடாதீங்க. கூடிய சீக்கிரமே இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை மீட் பண்ண வரேன். ஹாப்பி ப்ரோக்ராம் கைஸ், ஸ்டே சேஃப், பை.